ரெண்டு பூச்சிகள் நைட்டு வாக்கிங் போச்சு. ஒரு பூச்சிக்கு ரொம்ப குளிர்ச்சு, இன்னொரு பூச்சிக்கு குளிரவே இல்ல. ஏங்க சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அது கம்பளி பூச்சி. இப்ப ரெண்டாவது ஜோக் என்னன்னு பார்க்கலாம். சாப்பிட முடியாத ரசம். நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. பாதரசம். இப்ப அடுத்த ஜோக். ஒரு ட்ரெயினுக்கு பின்னாடி ரெண்டு பேரு பாட்டில் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அது சரக்கு ரயில். உங்களுக்கான அடுத்த ஜோக். ஒரு ஸ்கூல்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னார். உடனே அடுத்த நாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ்ல வந்தாங்களாம். ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அது மாடல் எக்ஸாம். இப்ப அடுத்த ஜோக். ஒருத்தன் கேக் ஆர்டர் பண்ண கடைக்கு போனான். கடைக்காரர் அவன் கிட்ட பாஸ்போர்ட் கேட்டாரு. ஏன்? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவன் ஆர்டர் பண்ணினது பிளேன் கேக். இப்ப அடுத்த ஜோக் என்னன்னு பார்க்கலாம். தோசையில ஏன் ஓட்ட ஓட்டையா இருக்கு? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம அதை சுடுறோம்ல. உங்களுக்கான அடுத்த ஜோக். ஒருத்தன் டியூப் லைட்ட பார்த்து சிரிக்கிறான். ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுல ஜோக் இருக்குல்ல. இப்ப அடுத்த ஜோக் என்னன்னு பார்க்கலாம். ஒரு காக்காவுக்கு பயங்கர கடன். உடனே தன்னோட குஞ்ச அடகு வச்சிடுது. ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு. இப்ப அடுத்த ஜோக். மிக நீளமான ஆங்கில வார்த்தை எது? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மைல்ஸ். ஏன்னா எஸ்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல ஒரு மைல் தூரம் இருக்குல்ல. இப்ப கடைசி ஜோக் என்னன்னு பார்க்கலாம். இந்த தம்பி வந்தா மட்டும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அது என்ன தம்பி? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. தீனத்தம்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோஸ்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.